ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சுக்கிறேன். 13th அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. அன்றைக்கி வந்துட்டு 11 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த 11 படத்தில் பார்த்தீங்கன்னா 4 படம் வந்துட்டு ரீரிலீஸ் படம். புது படங்களோட போட்டி போடுறது ஓகே, ரீரிலீஸ் ஆன படங்களோடையும் நாங்கள் போட்டி போடணுன்னா அது எந்த வகையில் நியாயம் எனக்கு தெரியல. அதுக்காக நான் ரீரிலீஸ்க்கு எதிரானோன்னு சொல்ல வரல. நானும் ரீரிலீஸ் படம் பார்க்குறேன், நானும் அதை என்ஜாய் பண்ணுறேன். இப்போ கூட மௌனம் பேசுறது கண்டிப்பாக போய் பார்ப்பேன் நான். ஆனால் ஒரு வாரத்துக்கு ஒரு படம் வந்துச்சுன்னா பரவாயில்ல, 4 படம் வரும்போது அதுக்கு ஒரு 300-400 தேட்டர்ஸ் போயிடுது. பேலன்ஸ் இருக்க தேட்டர்ஸ் தான் நாங்கள் வர வேண்டியதாக இருக்குது. ஒரு யானை வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்துச்சுன்னா அது கீழே வந்து பல எறும்புகள் நசுங்கி போயிடுன்றது அந்த யானைக்கு நிச்சயமாக தெரியாது. அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் அந்த ஹீரோஸ்க்கும் நம்ம படங்களால் மற்ற படங்கள் பாதிக்கப்படுதுன்னு நிச்சயமாக தெரிய போகிறது இல்லை, தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கொண்டு போய் சேர்க்க முடியும், அவங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். தயவுசெய்து கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. ரீரிலீஸ் படங்கள் ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் படம் வருதுன்னா ஒரு 30 நாளைக்கு முன்னாடி டேட்டு போட்டு அந்த வீக் நாங்கள் யாருமே வர போகிறது இல்லை. ஓப்பனாகவே சொல்லாமே, இப்போ மங்காத்தா ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஹாட்ஸ்பாட் 2 ரிலீஸ் ஆகாமல் இருந்திருந்தா, ஹாட்ஸ்பாட் 2 வந்துட்டு வேறு ஒரு டேட்டில் வந்துச்சுன்னா நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் பெட்டரான கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. மாயபிம்மன் ஒரு படம் வந்துட்டு வெளில தெரியாமல் போயிடுச்சு. நல்ல கதைன்னு சொன்னாங்க, பட் பெருசாக அந்த படம் வந்துட்டு கலெக்ஷன் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஸோ ரீரிலீஸ் கொஞ்சம் முன்னாடியே டேட் போட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த ரீரிலீஸ் வந்துட்டு ஒரு படம் இருந்தால் நல்லாயிருக்கும். 4 படம் 5 படம் வரும்போது எங்களால் வந்துட்டு போட்டி போடவே முடியல. ஸோ இதை வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஆர்டர் பண்ணணும் இந்த படங்களை. இதை வந்து சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள்ட்டையும் அந்த பெரிய ஹீரோஸ்ட்டையும் நாங்கள் யாருக்கும் சொல்ல முடியாது, பட் நீங்கள் வந்து தான் சொல்ல முடியும். ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த ரீரிலீஸை வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்கள், அதை கொஞ்சம் ஆர்டர் பண்ண சொல்லுங்கள். எங்களை மாதிரி சின்ன படங்கள் ஜெயிக்கணும்னா இந்த ரீரிலீஸ் வந்து கொஞ்சம் சரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். 13th அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். எல்லா படமும் ஹிட் ஆகணும், நம்ம படமும் ஹிட் ஆகணும். நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இதை கொண்டு போய் சேர்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹீரோ சொன்னது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சமூகம் வந்து நல்லா இயங்கணும்னா புதிய புதிய கருத்துக்கள், புதிய புதிய சிந்தனைகளை வந்து திரைப்படங்கள்லேருந்து போகணும். அப்படிதான் இந்த தமிழகம் வந்து இன்றைக்கி சிறப்பாக இருக்குன்னா அது காரணம் நல்ல நல்ல கருத்துள்ள நல்ல நல்ல சிந்தனையுள்ள படங்கள் ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ப வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதனால தான் இந்த சமூகம் இன்றைக்கி தமிழ் சமூகம் இன்றைக்கி முன்னிலையில் இருக்குது அப்படின்னா. அந்த சமயத்தில் இதே மாதிரி புது படங்கள் வரும்போது அதுக்கு இந்த சிறிய படங்கள் தான் அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கு இந்த சமூகத்தில். 16 விஜய் மாதிரியோ, முத்துமலர் மாதிரியோ, ஒரு சேது மாதிரியோ, ஒரு அழகிய மாதிரியோ, இல்லை ஒரு ஜோக்கர் மாதிரியோ, ஒரு அசுரன் மாதிரியோ வந்து ஒரு சிறிய படங்களோ அல்லது வந்து ஒரு இந்த மாதிரியான புதிய படங்களோ, விசாரணை மாதிரியோ படங்களோ வந்து இப்போ அந்த மாதிரியான படங்கள் வந்து தான் வந்து சமூகத்தை மாற்றி அமைச்சிருக்கு. பரியர் பெருமாள் மாதிரியோ இந்த மாதிரியான சிந்தைகள் வரக்கூடிய புதிய திரைப்படங்களுக்கு வந்து வழிவிடணும். இந்த மாதிரி வரும்போது பெரிய திரைப்படங்கள் அது மறைச்சிக்கிறதால நாங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எங்களுக்கு பெரிய தடையாக இருக்குது. அது வந்து இது வெறும் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு லாஸ் இல்லை, சொசைட்டிக்கே லாஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் இதன் மூலமாக இந்த படத்தின் மூலமாக பல நல்ல விஷயங்களை வந்து வெறுமே நல்ல விஷயங்களை வந்து காட்சி ரூபமாக கவிதை ரூபமாக வந்து நான் பல விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். வந்து கதை ரூபமாக அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரே நேரத்தில் வந்து 4 படங்கள் பழைய படங்கள் பெரிய ஹிட் படங்கள் வரும்போது அது இந்த ஆரோக்கியமான விஷயமா இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு ஒரு ரெகுலேட் பண்ணலாம். வந்து பழைய படங்களும் வேணும், ஆனால் அது சிம்பிளாக அது ஒரு ரெகுலேஷனாக இருக்கலாம். வாரத்தில் ஒரு படம் 2 படம் அப்படின்றத எல்லோரும் பெரியவங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்கன்னா இதில் மாதிரி சிறிய படங்கள் வர நம்பிக்கை கொடுக்கும். இந்த விஷயம் வரும்போது பெரிய படங்கள் போது சிறிய தயாரிப்பாளர்கள் எல்லாமே தயங்குவாங்க, இண்டஸ்ட்ரி தயங்குவாங்க. எங்கள் தயாரிப்பாளர் வந்து இந்த ஒரு நல்ல சிந்தனையோட இந்த படத்தை உருவாக்கணும்னு எண்ணிக்கையோட வந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு. அதுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஏன்னா 4 பெரிய படங்கள் வந்து மறைக்கும் போது எங்களுக்கெல்லாம் ஒரு படைப்பாளியாக ரொம்ப நீங்கள் வந்து ரீரிலீஸ் படங்களால் எங்களுக்கு வந்து பாதிப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி உள்ள ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா புதிய படத்தை விட ரீரிலீஸ் படத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடுறாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை அப்படி இல்லை. இந்த ரீரிலீஸ் படங்கள் வெற்றி பெற்ற படங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார் படங்கள் தான். ஒன்று வந்து ரஜினிகாந்த் படங்களோ அல்லது வந்து அஜித் பண்ணுற படங்களோ அவங்களோட படங்கள் தான். விஜய் பண்ணுற படம் பெரிய ஸ்டார் படங்கள் தான் வந்து கொஞ்ச நாள் ஓடுது. பட் எல்லா படங்களும் ஓடலை, அது எப்போ வர படங்கள் தான் ஓடுது. நீங்கள் எல்லா படங்களும் கொண்டு வரும்போது அப்போ வெற்றி பெற்ற படங்கள்னு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1000 படங்கள் இருக்குது. 1000 படங்களையும் திரும்ப கொண்டு வந்து புதிய படங்கள் வழி என்ன? நீங்கள் ஏதாவது ஒரு நடிகருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு ரீலீஸ் பண்ணுறீங்க அல்லது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும். படங்களே வரல, படங்கள் வர முடியாது, ஒரு சின்ன சிக்கல படங்கள் வரலன்றவனே பழைய படங்கள் எல்லாம் கொண்டு வந்து இறக்கும்போது அது எங்களை ஒரு இண்டஸ்ட்ரியை பாதிக்குது. இல்லை சிறிய புதியவர்கள் வளரணும். நீங்கள் தானே கை கொடுத்து வளர்க்கணும், நீங்கள் தானே வந்து கை தூக்கி விடணும். வந்து அப்போ அவங்களே வந்து இந்த இடத்த அடைச்சிக்கும் போது இதில் முக்கியத்துவம் ரெலவன்ஸ் இருந்தால் பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி இத்தனை படங்கள் வர்றதுக்கான தேவையும் ரெலவன்ஸும் அல்லது காலகட்டமும் இல்லை ஒரு பிறந்த ஏதோ ஒன்று இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அது இல்லாமல் ரெலவன்ஸே இல்லாமல் இந்த எப்போவுமே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி படங்கள் வர்றதுங்கிறது ஒரு பெரிய ஆபத்து நமக்கு வந்து. ஏன்னா இது மிக முக்கியமான காரணம் என்ன சொல்கிறேன்னா,
இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வட இந்திய ஹிந்தி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப இல்லாமல் போனதுக்கு ரொம்ப கடந்த ஒரு 4 வருஷத்துல 10 வருஷமாக அது இல்லவே இல்லை, ஸ்டாக்னண்ட் ஆகிடுச்சு. சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் தான் நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்க. கன்னட படங்கள், தெலுங்கு படங்கள், மலையாள படங்கள் பாருங்க. காரணம் வந்து அங்கே வந்து புதிய படங்கள் இல்லை, புதிய படங்களை வரவிடாமல் பண்ணிட்டாங்க. அதனால புதிய சிந்தனை இல்லாததால் அப்படியே அந்த இண்டஸ்ட்ரியே தேங்கி போச்சு, அந்த இண்டஸ்ட்ரியாக ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்குலாம் வந்து புதிய சிந்தனை நிறைய வரதால தான் இவங்களால் வந்து ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு. அப்போ திரும்ப நீங்கள் பழைய சிந்தனைகள், ஒரு படம் வருதுங்கிறது, ஒரு படம் வெற்றி அடைந்து அது வெறும் வந்து படம் நடிகரால் மட்டும் இல்லை, அதில் ஒரு புதிய சிந்தனை இருக்குது. ஒரு அழகி வெற்றி அடைந்து அந்த காலத்தில் ஒரு புதிய சிந்தனை இருக்குது. ஒரு பரியேறு பெருமாள் வெற்றி அடைந்து அது அந்த ஒரு புதிய சிந்தனை உருவாக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு காலத்திலும் ஒரு புதிய சிந்தனை, ஒரு ஜோக்கர் வெற்றியாவது தான் ஒரு புதிய சிந்தனை இருக்குது. ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வரும். அது 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் வராது. பருத்தி வீரன் ஹிட் ஆச்சுன்னா அது அந்த காலத்தில் இந்த 90லேருந்து அது வந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே வராது. அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு பண்பாட்டு சூழல், அரசியல் சூழலில் ஒரு காரண காரியங்கள். இன்றைக்கு இந்த அப்புறம் மயிலாஞ்சி வந்து இதுக்கு ஒரு காரண காரியங்கள் இருக்குது. இதுக்கு வந்து தேவை இருக்குது. அது வந்து நீங்கள் அது பல நுட்பம் வெளியில் வெளிப்படையாக புரிஞ்சுக்க முடியல, உள்ளூராக எல்லாரும் ஆழ் மனசில் புரியக்கூடிய அளவுக்கு பல காரணங்கள் தேவைகள் இருக்குது. சார், இப்போ இந்த மாதிரி காதல் நம்ம ஊரில் இருக்கா சார்? எது இப்போ இந்த மாதிரி காதல் நம்ம ஊரில் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு, இருக்கு, கண்டிப்பா எல்லாம் இருக்கு. ஒரு எழுத்தாளர் நீங்க, அதனால கேட்கலாம். இல்ல கண்டிப்பா இருக்கு. காதல்ன்றது எல்லா காலத்திலும் இருக்கு சார். இந்த மாதிரி காதல் இருக்கா? இந்த மாதிரி காதல் இன்னும் இருக்கு. அதாவது இன்னைக்கும் வந்து இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் வந்து இந்த காலத்திலையும் சொல்ல முடியாத காதல் இருக்கு. இன்றைக்கும் காதலுக்காக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, காதலுக்காக விட்டு கொடுக்குறவங்களுக்கு. காதலுக்கு எல்லா காலத்திலும் காதல் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி காதலுடைய வடிவம் மாறுமே தவிர என்றைக்குமே ஆழமான காதல் அப்படிங்கிறது எல்லா காலத்திலும் மனுஷன் ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து ஆழமான காதல்ன்றது தான் இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த பிரபஞ்சோட மைய சக்தியாக இருக்குது. தேவைக்கு ஏற்படும் போது அந்த ரோமியோ ஜூலியட் மாதிரியான கதைகள், எபிக் கதைகள் வந்து நம்மளை வந்து இந்த காதலின் சமூகத்தை உயிர்ப்பிச்சு தரும். சரி, இளையராஜாவும் நீங்களும் ஃப்ரெண்டு, இந்த படத்தை பற்றி ரிலீஸ் ஆகும்போது ஏதாவது பேசினாரு, இது பண்ணால் ஒரு படத்துக்கு பப்ளிசிட்டியாக இருக்குமே, உங்கள் நண்பர் தானே, கேட்கலாம்ப்பா? நாளைக்கு அவர்கிட்ட வந்து நாளைக்கு மீட் பண்ணுறோம். நீங்கள் சொன்ன கோரிக்கை வச்சு நான் வந்து அவரை நேராக போய் சந்திக்க போகிறேன். நீங்கள் எல்லாரும் வாங்க, அவரோட சேர்ந்து சந்திப்போம். இந்த படத்துக்கு நீங்கள் ப்ரொமோஷன், நீங்கள் ஒரு ரைட்டராகவும் இருக்கீங்க, அதே சமயத்தில் பல படங்களை வந்து அசிஸ்டன்ட் அசோசியேட்டெல்லாம் ஒர்க் பண்ணி, கோ டைரக்டர்லாம் ஒர்க் பண்ணீங்க. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆள் நீங்கள். ஒரு கோல்ட் கிளைமேட் இருக்க ஏரியாவில் இருக்கிற யாருமே வந்து ஃபுல்லாக அவங்க வந்து கவர் பண்ணி தான் இருப்பாங்க. அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க கூட ஃபுல்லாக கவர் பண்ணிப்பாங்க. பட் இங்கே வந்து ஹீரோயினை ஒட்டி அந்த ஹாஃப் ஸ்கர்ட் இல்லை ஷார்ட் ஸ்கர்ட் போடுற மாதிரி பண்ணிருக்கீங்க. இது கிளாமரை நம்பி நீங்கள் எடுத்த மாதிரி இருக்கு. ஏன்னா இல்லை சார், டு பி வெரி ஃப்ராங்க், நீங்கள் எந்த ஒரு கோல்ட் கிளைமேட்டில் போனீங்கன்னா கூட ரோட்டில் படுத்துட்டு இருக்கவங்கலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிருப்பாங்க. இதில் ஏன் அந்த மாதிரி ஒரு சீனை வச்சுருக்கீங்க? எல்லாம் எங்கேயுமே வந்து அவங்க ஃபுல் ட்ரெஸ்ஸே இல்லை, அவங்க வந்து கிளாமர் காட்டணுமேன்றது ஸ்கர்ட்டோட ஹாஃப் ஸ்கர்ட்டே இருந்தால் வந்து 3/4 ஸ்கர்ட்ஸ் அந்த மாதிரி தான் போட்டிருந்தீங்க. இந்த கதையில் வந்து அவங்க பார்த்துருக்க முடியும். அவங்களுடைய அப்பா வந்து கதையில் சொல்லியிருப்போம், அவங்களுடைய ஆங்கிலேயன் அவருடைய கிஃப்ட் தான் அவங்க ரெகுலர் போடுறது. அவங்களுக்கு சாயில் இருக்குன்றதுக்காக, இந்த கேரக்டருக்காக அந்த காஸ்டியூமை டிசைன் பண்ணோம். நீங்க சொல்ற மாதிரி கிளாமர் சார், ஆங்கிலோ இந்தியன்ஸ் கூட நீங்க வந்து ஊட்டியிலயோ இல்லை கொடைக்கானலையோ போய் பாருங்க சார், அவங்களும் ஃபுல்லா தெல்பி கவர் சார். அந்த ஊர்ல கிளைமேட் இருக்க ஏரியாவில் அப்படிதான் இருக்கும். அவங்க ஒரு கதாநாயகை நம்ம படத்துல காமிக்கும் போது அப்படி கவர் பண்ணி காமிச்சா நமக்கு வந்து பார்க்கறவங்களுக்கு கேரக்டர் இல்லாத போயிடும். புரியுங்களா? அவங்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குல்ல, அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால வந்து ரெண்டும் கலந்தாதான் பண்ண முடியுமே தெரியாது. முழுசா அந்த நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த காஸ்டியூம்ல முழுசா சினிமாவுக்கு நம்ம வந்து சில விஷயங்களை சமரசங்களை பண்ண வைக்கல. அதுதான் நீங்க ஒரு ரைட்டர், ஒரு டைரக்டர், ஒரு வனத்தை நீங்கள் வந்து வனங்களை வந்து நீங்கள் மிகப்பெரிய அழிவதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதை வந்து நீங்கள் எடுத்து ஒரு தொட்டிருக்கீங்க, அதை ஏன் முழுசாக நீங்கள் தொடாத மேலோட்டமாக சொல்லிட்டு போயிருக்கீங்க? இல்லை, இந்த கதை அப்படி வந்து கதையில் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம நிறைய காட்சிகள் இருந்தது. படம் பார்க்கும்போது நாங்கள் ஒரு பெரிய காட்சியை வச்சுருந்தோம். பட் ஆனால் தவிர்க்க முடியாத நீளம் காரணமாக அதை வந்து நம்ம சிந்திக்க வேண்டியது. ஏன் ஒரு வனம் உருவாகுது, ஏன் ஒரு வனம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காட்சியை வச்சுருந்தாங்க. அந்த காட்சியை வந்து நம்ம வந்து நீளம் கருதி நம்ம எடுத்துக்கோம். அதில் இருந்தது அது. ஆனால் சிம்பாலிக்கா ஒரு மரத்தை கும்பிடுறது அப்படிங்கிறது அதில் வந்து ஒரு சிம்பாலிக்கா சொல்கிறோம். அது இன்றைய தலைமுறைக்கு நிறைய படங்கள் நல்ல விதமான கருத்துக்கள் சொல்லுது. ஆனால் வந்து இயற்கையை வழிபடணும், இயற்கையை அவங்களுக்கு கொண்டு போகணும், இயற்கைனா என்ன, அதை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதுக்கான மக்கள் நோக்கி எசிந்திருக்கிற ஒரு விதமாக தான் நாங்கள் அந்த சில காட்சிகள் வச்சுருக்கோம். மரங்கள் நாங்கள் விரும்பின வசனங்கள் இல்லைனாலும் இந்த காட்சியில் இயற்கையை அழகாக மக்கள் வந்து ரசிக்கிறது மூலமாக அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் ரசிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தை அப்படியே சொல்ல முடியும். ஒரு கமர்ஷியல் சினிமாவில் எங்களால் எவ்வளவு கூட அங்கங்கே சொல்ல முடியுமோ அதை தான் நாங்கள் வந்து நேரடியாகவும் சில இடத்துல மறைமுகமாகவும் கம்மியாகவும். சார், 11 படம் போட்டியில் வரீங்க சார், உங்களுக்கு எத்தனை தேட்டர் சார் கிடைச்சது? போதுமான அளவு கிடைச்சதா? இல்லை, எனக்கு தயாரிப்பாளர் தான் கேட்கணும். எனக்கு எங்களுக்கு தெரிஞ்சு போதுமான அளவு தேட்டர் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.